அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். காஞ்சிபுரம் ஜே நகரில் உள்ள ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் இருந்து விஜய் பிறந்தநாள் விழாவுக்கு மாணவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். எந்த அறிவிப்பும் இன்றி வகுப்பு நேரத்தில் மாணவர்களை விஜய் பிறந்தநாள் விழாவுக்கு அழைத்துச் சென்றதாக புகார் எழுந்துள்ளது. மாணவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளன. மேலும் ஒரு ஷேர் ஆட்டோவில் 15 மாணவர்களை அடைத்து வைத்து அழைத்துச் சென்றதாகவும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெற்றோரிடம் எந்த தகவலையும் அளிக்காமல் பள்ளிக்கு இருந்து மாணவர்களை அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். மாணவர்களை அழைத்துச் சென்ற தாவேக நிர்வாகிகள், ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கல்வியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காஞ்சிபுரம் ஜே நகரில் உள்ள ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் இருந்து விஜய் பிறந்தநாள் விழாவுக்கு மாணவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கவின்குமார் இணைப்பில் இருக்கிறார். கவின்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மார்ஷல். கண்டிப்பாக காஞ்சிபுரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஜே நகர் பகுதியில ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியும் இருக்கு. இந்த பள்ளியில சுமார் பாத்தீங்கன்னா ஒரு 80 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இந்நிலையில நேற்று முதல்வர் விஜயோட பிறந்தநாள் விழா நடந்துச்சு. இதுல அந்த கட்சியை சார்ந்த தாவேகா கிளை செயலாளர் மணிகண்டன், அப்புறம் ஒன்றிய செயலாளர் செல்லமுத்து ஆகியோர் இணைந்து சாப்பாடு போடுற நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க. அந்த டைம்ல இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஸ்கூல் இருக்க ஒரு 50 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆட்டோல கூட்டிட்டு வந்து அவங்களை சுமார் ஒரு 3 மணி நேரமா காக்க வச்சிருக்காங்க. காக்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து வழி அனுப்பிச்சிருக்காங்க. அதுலயுமே அவங்க கூடவே வந்து ஒரு 3 டீச்சர்ஸும் கூட அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து சமூக ஆர்வலர்கள் வந்து ஒரு வேதனை ஏற்படுத்தியிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸோட கல்வி நேரத்தை வீணாக்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு இதுக்கு அவங்க கல்வி கற்றதுக்கு இடையூறு ஏற்படுத்தியிருக்காங்க. அதனால இது வந்து ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. மார்ஷல், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கவின்குமார்.